ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் 1919 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 1919 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா, இப்போ அந்த நம்பரை அடிக்கடி நீங்கள் உங்களோட கண்ணில் பட்டுகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர் உங்களால் நிறைய பேர்த்துக்கு உதவிகரமாக இருக்க முடியும். யாருக்கு தேவையான நேரத்தில் உங்ககிட்ட வர்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட மனசை சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு உதவி செஞ்சு தான் நீங்கள் அனுப்புவீங்க. அதுக்குண்டான பிளெஸ்ஸிங்ஸை இப்போ கடவுளை வேண்டி கேட்குறாங்க அப்படின்னா அவர் நேராக நம்ம கையில் கொடுக்க மாட்டார் இல்லை, அதுக்கு ஒரு நடுவில் ஒரு டூல் இருப்பாங்கல்ல, அந்த டூலாக நீங்கள் இருக்கக்கூடிய டைம் பீரியட். இதுக்கு நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லணும். நம்மளால் 4 பேருக்கு உதவி பண்ண முடியுதே அப்படின்ட்டு. ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் காட்டுச்சுன்னா உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மைக்கு உண்டான அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க தான் ஆரம்பிக்கும், நீங்கள் கேட்கவே தேவையில்லை. ஸோ இதுதான் நம்பர் 1919 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். ஓகே, இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் மெசேஜ். அதுக்கு முன்னாடி நாளைக்கு February 15 மகா சிவராத்திரி. இந்த அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஹீலிங் செஷன் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட இப்போ என்ன படிக்கிறாங்கனாலும் ஓகே, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்கனாலும் ஓகே, பப்ளிக் எக்ஸாமுக்கு 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ், சின்ன குழந்தைங்க, பெரியவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான தேர்ட் ஐ சக்ரா ஹீலிங். தேர்ட் ஐ சக்ராவோட ஹீலிங் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு மைண்ட் ஃபோக்கஸ் ஆகிறது, ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறது, மெமரி பவருக்கு, அந்த கான்ஷியஸ்னஸ்க்கு. இந்த சிவராத்திரியோட மீனிங்கே, நம்ம சிவராத்திரிக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் அப்புறமா ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த சிவராத்திரியோட கம்ப்ளீட் மீனிங் என்னென்னா, நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளோட லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு கான்ஷியஸ்னஸை ரிசீவ் பண்ணுறோம். அது நம்மளோட லைஃப்பில் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது. ஸோ அதனால தான் இந்த அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஹீலிங் செஷன் வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம்தான். பணம் முக்கியம், ஹெல்த் முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். ஆனால் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மக்கிட்ட இருந்து திருப்பி எடுத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா நாலேஜ் தான், படிப்பு தான், சரஸ்வதி தேவி தான். ஸோ ஒரு ஸ்டோரியே இருக்குது. சரஸ்வதி தேவி கொடுத்த படிப்பை யாருனாலையும் எப்போவுமே திருப்பி வாங்கிக்கக்கூடிய முடியாது அப்படின்ற ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. லக்ஷ்மி தேவிக்கு ஒரு வரம் என்னன்னா, அவங்கள கேட்குறவங்க எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். ஆனால் இந்த வரத்தை கொடுத்த பெருமாள் நினச்சா அதை எடுத்துக்கவும் முடியும். ஸோ படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்குண்டான ஹீலிங் செஷன் தான் நாளைக்கு இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், நம்ம அங்கே மீட் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உங்களுக்கு சூரிய பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டி கேட்டு உங்களோட வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட, அவங்க மனசார அவங்கக்கிட்ட நேராக போய் கேட்க முடியலன்னா கூட மனசார வேண்டிங்க. அவங்கள நினச்சி, அவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்கள நினச்சி வேண்டுங்க. அவங்க இப்போ இருக்காங்க அப்படின்னா இவங்க இதுக்கு எனக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டுறப்பவே அவங்களோட கனெக்ஷன் உங்கள் கூட பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நினச்ச விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அவங்க பக்கத்தில் இருந்தாலும் சரி, தூரத்தில், வேறு ஊரில், வேறு நாட்டில், எங்கே இருந்தாலும் சரி, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு சூப்பராக கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த தவறுகளும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சில தவறுகள் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வாரம் தவறு பண்ணாமல் முடிவெடுக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெஸ்ட்டாக அமையும். எல்லா பக்கத்துலேயும் நம்மளை உங்களுக்கு அப்படியே ஒரு டைம் பீரியடில் தோணும், என்னை சுற்றி எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்க போலையே, எல்லாருமே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க போலையே, நமக்கு தேவையான நேரத்தில் இவ்வளோ ஹெல்ப் இருக்கா, நமக்கே தெரியாமல் இவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தாங்களா அப்படின்ற அளவுக்கு சில உதவிக்கரங்கள்லாம் உங்கள் கூடயே இருப்பாங்க. அவங்கள நினச்சி நீங்களே பெருமைப்பட்டுக்குவீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் இந்த வாரம் ஏற்படும். அந்த ட்ராவல்லாம் உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு தூக்கம் இந்த வாரத்தில்
லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து சில எக்ஸசைஸோ சில டான்ஸ் கிளாஸ் இல்லை ஏதாவது உங்களோட பாடி மூவ் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த வாரம் ரொம்ப ஆக்டிவாக ஈடுபடுவீங்க. அது ஈடுபடுறனால உங்களோட ஹார்ட் சக்ரா ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு எந்த மனசில் இருந்த கொஞ்சம் கொஞ்சம் கவலை கூட எல்லாமே தூக்கி எறிஞ்சிருவீங்க இந்த மூமெண்ட் பண்ணுறதுனால. அது எனிதிங், நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகலாம், டான்ஸ் கிளாஸாக இருக்கலாம், ஜும்பா கிளாஸாக இருக்கலாம், இல்லை யோகா கிளாஸாக இருக்கலாம், இல்லை வீட்டிலே வந்து நீங்கள் பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடலாம். இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் உங்களோட பாடி மூவ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களோட மனசை வந்து ரொம்ப காம் பண்ணுது. உங்களுக்கு ஒரு எந்த ஒரு டிப்ரெஷன்லாம் இல்லாமல் ஹார்ட் சக்ரா கிளியராக இருக்குது. ஹார்ட் சக்ரா கிளியராக இருக்கப்போவே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களோட ஃபோக்கஸ் வந்து எங்கேயும் மிஸ் ஆகாமல் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக படிப்பீங்க. டைம் வேஸ்ட்டே பண்ண மாட்டீங்க. இந்த வாரம் வந்து நீங்கள் உங்களோட சீக்ரெட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இது ஷேர் பண்ணுனா உங்களுக்கு ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. தேவையில்லாத இன்செக்யூர்டு ஃபீல் தான் க்ரியேட் ஆக போகுது. ஸோ எப்படி போயிட்டுருக்கோ அதுலேயே எல்லாம் நல்லபடியாக பேசி பழகி இருந்துக்கோங்க. தேவையில்லாத உங்களோட டார்க் சீக்ரெட்ஸை நம்ம சும்மா சொல்லுவோம் டைம் பாஸுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னால் மனசு ரிலாக்ஸ் ஆகுமோ அப்படின்ட்டு இப்போதைக்கு யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஷேர் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குது. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1919 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்க உங்களுக்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க. உங்களால் எல்லாமே முடியும் அப்படின்றத நினைங்க. நீங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, நிறைய நல்ல கர்மா பண்ணியிருக்கீங்க, நல்ல பாசிட்டிவ் கர்மா பண்ணியிருக்கீங்க. கர்மானா என்ன? நம்ம பண்ணுறதுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் தான். அதில் நீங்கள் பண்ணின நல்ல விஷயங்களுக்கு எல்லாமே இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு வந்து ரிப்பீட் கிடைக்க போகுது. அதனால நல்ல பலன்களை வந்து அனுபவிக்க போகிறீங்க. உங்களோட எமோஷ்னலி நீங்கள் ஸ்டேபிளாக இருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருக்காங்க, இல்லை பேசுகிறாங்க, பேசலை, எதையுமே நீங்கள் மைண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும். உங்களோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பியூராக இருக்கும். எந்த இடத்துல தேவையோ பேசுவீங்க, தேவையில்லாத இடத்துல சைலண்ட் ஆகிக்குவீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல எப்போவுமே வந்து ஒரு பூக்கள் வச்ச டெக்கரேஷனோ இல்லை சாமிக்கு பூ வைக்கிறதோ இல்லை உங்களோட காரில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப அந்த இடத்துல ஒரு பூ வாங்கி உங்களோட கார்க்குள்ளே வைக்கிறதோ, இந்த பூக்களோட எனர்ஜிக்குள்ளே இருங்க. உங்களுக்கு இன்னும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உண்டான பெஸ்ட்டு கிறிஸ்டல் இந்த வாரம் அப்படின்னு பார்த்தா அமித்திஸ்டோட கிறிஸ்டல் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். உங்களோட தூக்கம் வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும். எந்த கவலையும் இல்லாமல் தூங்குவீங்க. உங்களுக்கு தூரத்தில் இருந்து, அதாவது பக்கமாக இல்லை, வெளிநாட்டிலேருந்து இல்லை வெளியூர்லேருந்து ரொம்ப நல்ல செய்திகள் ஃபோன் மூலியமாகவோ இல்லை யாராவது வந்து சொல்கிறதோ குட் நியூஸஸ்லாம் வந்து இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸ் புதுசாக அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு கல்யாணம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு புது மாப்பிள்ளை புது பொண்ணு கிடைக்கிறதுக்கு, ஜாதகம் அமைஞ்சு வர்றதுக்கு, பொருத்தம் வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நேரில் வந்து மீட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அது 2 பேருக்குமே பிடிச்ச மாதிரி அமையும். உங்களோட மைண்டு வந்து காமாக இருக்கனால உங்களோட வார்த்தைகளில் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும். நீங்கள் சில வேலையை வந்து செய்ய முடியாதுன்னு நினச்சதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க. உங்களோட பெயர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட பவர் என்ன அப்படின்றது இந்த வாரம் இந்த உலகத்துக்கு காட்டுவீங்க, எல்லாருக்கும் காட்டுவீங்க. உன்னால் இது செய்ய முடியாது, உன்னால் இது பண்ண முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி அதை செஞ்சு காட்டிடணும் அப்படின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் ரொம்பவே பெட்டர் ஆகும் இந்த வீக்கோட எண்டில் எல்லாம். ஸோ அப்போ வந்து நீங்கள் அது பண்ணுறப்போ நீங்கள் அடுத்த வாரத்துக்கெல்லாம் ஒவ்வொரு படிப்படியாக ரொம்ப பெட்டரான நிலைமைக்கு போவீங்க. ஏன்னா உங்களோட பொட்டென்ஷியலே உங்களுக்கே வந்து தெரியாமல் இருந்திருக்கு. அதெல்லாம் தெரியப்படுத்தக்கூடிய வாரமாக இது இருக்க போகுது. உங்களோட குழந்தைங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்களோட பேரண்ட்ஸ் குழந்தைங்க இந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் கேட்ட விஷயத்த வாங்கி கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களோட பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங்கை வந்து ரொம்ப ஒரு பிளஸ்டான விஷயமாக நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். இந்த வாரம் வந்து
உங்களோட மைண்ட், உங்களோட பாடி, உங்களோட சோல் இதில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய டைம். நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, இல்லை கோயிலுக்கு போங்க. இந்த வாரம் உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணணும். இல்லைன்னா எமோஷ்னலி ரொம்ப ட்ரைன் ஆகிடுவீங்க. உங்களோட உடம்பை பெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள், ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ண முடியும். உங்களுக்கு உண்டான ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணும். உங்களுக்கு நிறைய நேச்சுரல் வேல உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி உங்களோட பிஸ்னஸ் வைஸ் இன்னும் வெளியூர், வெளிநாடு அந்த மாதிரி ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியடாக அது இருக்க போது. நிறைய பிரான்ச்சஸ் வைக்கிறது, இல்லை நெக்ஸ்ட் இன்னொரு உங்களோட பிஸ்னஸ்லேயே இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை இன்னும் பெருசு பண்ணுறது, இதுக்குண்டான சான்சஸ்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக ஏற்பட போகுது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் விற்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் த பெஸ்ட் ப்ராடக்டாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. வாய் வார்த்தைகள் மூலியமாகவே நிறைய பேர் உங்களோட பிஸ்னஸை அட்ராக்ட் பண்ணி வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கமும் ரொம்ப பெஸ்ட்டாக க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். உங்களோட பவர் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியாமல் சில நேரம் இருந்திருக்கீங்க. இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகளில் பெண்களோட சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு பெண்களோட சப்போர்ட் இருக்கனால நீங்கள் ரொம்ப உங்களோட பெஸ்ட்டை கொடுப்பீங்க. உங்களோட மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு காமான சுச்சுவேஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெஸ்ட் டைம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு ட்ரிப் போகிறது, ஒரு வெளியே போகிறது, ஒரு டின்னருக்கு போகிறது, இதுக்கெல்லாம் உண்டான சான்சஸ் உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் சில நேரத்தில் தனியாக இருக்கீங்கன்னு யோசித்த காலமெல்லாம் மாறி இப்போ நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்க ஆரம்பிப்பீங்க. அதே தனிமை தான், ஆனால் லோன்லியாக நான் ஃபீல் பண்ணுறேன், அச்சோ எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற இது போய் என்னால் எல்லாம் பண்ண முடியும், நான் தனியாக எல்லாத்தையும் சாதிச்சு காட்ட முடியும்னு உங்களோட மைண்ட் லெவலில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணுவீங்க. நீங்கள் பிளான் பண்ணுறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக சிலர்கிட்ட கேட்டு அந்த அட்வைஸ் மூலிமா உங்களோட பண ரீதியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்லாம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப டைம் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அப்படியே ஒரு கோல்டன் டைமாக யூஸ் பண்ணிக்கக்கூடிய இதாக இருக்குது. உங்களை யாருமே சொல்லி படிக்க வைக்கணும், கம்பல் பண்ணி படிக்க வைக்கணும்னு இல்லை. நீங்களே படிப்பீங்க, நீங்களே பயங்கர எஃபர்ட்ஸ் போடுவீங்க. நீங்களே உங்களோட தூக்கம், உங்களோட படிப்பு, உங்களோட சாப்பாடு டைமிங் எல்லாமே நீங்களே ஷெட்யூல் பண்ணுறதுக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் இந்த வாரம் நல்லா ஹைட்ரேட் ஆகிக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், நிறையா உங்களோட வேலைகளில் உங்களோட சாப்பாட்டில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க. அது உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது. நீங்கள் சில வேலைகளில் உங்களோட சாப்பாடு ஆன் டைம் கெடுக்கிறத மறந்துடுவீங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.